மீகா 2வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்கிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இன்றைக்கி அநேக பேர் சொல்கிறது என்னென்னா, நான் என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பண்ணி முன்னாடி வரணும்னு ட்ரை பண்ணுறேன், நான் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல, நான் தொடுறது எல்லாமே தோல்வியில் தான் போய் முடியுது, இல்லைன்னா எனக்கு ஒரே தடையாக இருக்குது, எதுவுமே என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துவண்டு போயிருக்கலாம். ஏன் இவ்வளோ தோல்வி, ஏன் இவ்வளோ தடைகள் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்கள்லையும் நம்ம ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்குறோமான்னு யோசிங்க. இல்லைன்னா நம்ம ஆண்டவரை முன்னிறுத்தி நம்ம செயல்படுறோமா அப்படின்னு கூட யோசிங்க. ஆனால் நம்ம ஆண்டவரை முன்னிறுத்தி செயல்படும் போது ஆண்டவர் சில தடைகளை நம்மளை விட்டு அகற்றி போடுவார். ஆனால் சில தடைகள் வரும், அது ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்களை நம்ம செய்யும்போது ஆண்டவர் தடைகளை ஆண்டவரே தருவார். ஆனால் நம்ம ஏசப்பா கிட்ட சித்தத்தை கேட்டு நம்ம செய்யும்போது ஆண்டவர் அதில் என்ன தடை இருந்தாலும் ஆண்டவர் மாற்றி போடுவார். நம்ம ஏசப்பாவுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர் லீட் பண்ணுறது மாதிரி நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றி போட்டு நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் ஏசப்பா முன்னணியத்தில் கடந்து போகிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு முன்னாடி சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி தடைகளை தகர்த்து போட்டு ஜெயத்தை கட்டளையிடுவார். அவரை விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.